சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் இன்று மாலை 5 மணிக்கு முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ள சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்துக்கான துவக்க விழா முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதும் பெண்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி திட்டத்திற்கான கையெழுத்தை விட்டார். இதைத் தொடர்ந்து அந்த திட்டத்திற்கான நடைமுறை படுத்துவதற்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில இன்று மாலை 5 மணி அளவில் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் இதுக்கான துவக்க விழா நடைபெற இருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்து உரையாற்ற இருக்கிறார். இது 2000 நபர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த 1200 பேர் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பங்கேற்க இருக்கிறார்கள். மேலும் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே காவல் ஆணையர் அமல்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஏற்பாடு குறித்து ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள். அதுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சிங்க பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கார்கள், பொலேரோ கார்கள், இலச்சினை பொருத்திய கார்கள் எல்லாம் அணிவித்து நீக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கண்காணித்து பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்தி சுற்றுக்காவல் பணிகளை மேற்கொண்டு குற்ற சம்பவங்கள் நடக்காமல் சிங்கப்பெண்கள் இந்த சிறப்பு படையினர் வேலை செய்யும் விதமாக இந்த படை உருவாக்கப்பட்டதாகவும், குறிப்பாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்துள்ள இடங்கள் உட்பட பொதுமக்கள் அதிகம் செல்லும் பகுதிகளில் தங்கள் இருப்பை அதிக அளவில் வெளிப்படுத்தி சட்டவிரோத செயல்களை தடுக்கும் வகையிலும் இந்த சிறப்பு படையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கவும், பாதிக்கப்பட்ட பெண்களை மீட்பது, அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதுடன் மற்ற ஆதரவு கிடைப்பதற்கான வழிவகைகளை உரிய நேரத்தில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யவும் இவர்களுக்கு இந்த சிறப்பு படையோட பணிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் பலதரப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த பணிகளில் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பை ஒற்றை இலக்காக வைத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஐஜி, போலீஸ் எஸ்பி, 2 எஸ்பி, டிஎஸ்பிகள், 4 காவல் ஆய்வாளர்கள், 8 காவல் உதவியாளர்கள், 24 அலுவலர்கள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக சிங்கப்பெண் அதிரடிப்படை ஐஜியாக பாண்டிச்சேரி தமிழக அரசு நியமித்தது. அதை தொடர்ந்து பல்வேறு காவல்துறையினரும் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இது இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான சிறப்பு உடை ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக இதனுடைய பெண்களுக்கு காவல் சீருடை இல்லாமல் தனியான ஒரு சீருடையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. கருப்பு நிற தொப்பி முன்புறத்தில் சின்னத்துடன் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நேவி ப்ளூ நிற அரக்கை சட்டையில தோல் பகுதியில 2 வெள்ளி நட்சத்திரங்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பில் 2 பாக்கெட்டுகள் மற்றும் பூம்பட்ட காலக்கூடிய வகையில அந்த உத்திகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், பொதுமக்களும் பெண்களும் அச்சமில்லாமல் புகார்களுக்கு உரைகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.